ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இது ஒரு வித்தியாசமான பதிவாக இருக்கப் போகிறது. நான் ஒரு திரைப்படத்தை பற்றி பேசப் போகிறேன். ஹக் என்கிற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்கிறது. ஹக்கு என்றால் உரிமை என்று அர்த்தம், த ரைட் அப்படின்னு அர்த்தம். அதனுடைய முழுசாக சொல்லணும்னா ஷாபானூஸ் ஹக். ஷாபானு என்கிற ஒரு முஸ்லீம் பெண்மணி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுத்தார். தன்னை விவாகரத்து செய்த கணவனிடமிருந்து தன்னை பராமரித்து கொள்வதற்காக, தன்னை மாத்திரமல்ல தன்னையும் அவளுடைய 5 குழந்தைகளையும் பராமரித்து கொள்வதற்காக எனக்கு என்னுடைய கணவன் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார். சுப்ரீம் கோர்ட்டு விசாரித்து ஆமாம், இவள் பக்கமாக தீர்ப்பு செய்தது. அதாவது ஷாபானுக்கு அவள் கணவன் பராமரிப்பு செலவு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அப்போது இது நடந்தது 1985. அப்பொழுது மதவாதிகள் என்று சொல்லலாமா, ரிலீஜியஸ் ஃபனட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அந்த இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர்கள் செய்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக ராஜீவ்காந்தி என்ன செஞ்சார், பார்லிமெண்ட்டில் புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அந்த சட்டம் என்ன செஞ்சது, இந்த தலாக் என்று விவாகரத்து செய்யப்பட்ட முஸ்லீம் பெண்களுக்கு அவர்களுடைய கணவன் பராமரிப்பு செலவு 3 மாதத்திற்கு கொடுத்த, விவாகரத்துக்கு பிறகு 3 மாதத்துக்கு கொடுத்தா போகிறோம், அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு புது சட்டமே கொண்டு வந்து விட்டான். இது எப்படி இருக்குது பாருங்க. செக்குலர் என்று நம்மை சொல்லிக்கொள்கிறோம். செக்குலர் என்றால் மத சார்பற்றன்னு. உண்மையான செக்குலருங்கிற வார்த்தை எப்போ வந்ததுன்னு கேட்டால், செக்குலர் என்பது ஒரு விதமான அரசாங்கம் நடத்துவது. அது மத கோட்பாடுகளால் பாதிக்கப்படாமல் செய்யும். மதத்தின் கோட்பாடுகள் அரசாங்கத்தை பாதிக்கக்கூடாது இருப்பது தான் செக்குலர். ஆனால் இந்த கேஸில் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, இஸ்லாமிய மதத்தின் கோட்பாடுகள் ராஜீவ்காந்தி தலைமையில் நடந்த அந்த அரசாங்கத்தை வெகுவாக பாதித்தது. அவர்கள் புது சட்டமே கொண்டு வந்தார்கள். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நிராகரித்துன்னே சொல்லலாம். தீர்ப்பை ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார்கள். இப்போ நாம் இவ்வாறு இருந்து கொண்டு நாம் இன்னும் நம்ம செக்குலர்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதான் விசேஷம், சிரிப்பான விஷயம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லர் 2 நிமிஷ ட்ரெய்லரை பார்த்த நம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள் வெகுண்டு பேசுகிறார்கள். எங்கள் மதத்தில் ஈடுபடுகிறீர்கள் அப்படின்னு. இதில் எவ்வளவு நியாயம் இருக்குதுன்னு உங்களுக்கே விட்டு விடுகிறேன். இது எங்கு கொண்டு போய் விடும் தெரியாது நமக்கு. ஒரு 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 பெண்மணிக்கு, இஸ்லாமியர் அல்ல அதெல்லாம் பேச்சு இல்லை, ஒரு பெண்மணிக்கு ஏற்பட வேண்டிய ஒரு நல்ல விஷயந்தான் இந்த விஷயம், மெயின்டெனன்ஸ் தருவது. அதை நிறுத்துறதுக்கோசரம் அவர்கள் இதை படத்தில் தான், புதுசாக சட்டமெல்லாம் ஒன்றும் கொண்டு வரல. இதையெல்லாம் பேசிக் வைத்த ஒரு ரியல் கதை, நடந்த ஒரு விஷயத்தையே அவர்கள் படமாக எடுத்திருக்கிறார்கள். அதற்கு பெயர் ஹக் என்று பெயர். 40 வருஷம் ஆச்சு, இன்னும் நாம் அதை பற்றி பேசின்னு இருக்கோம். இன்னும் சிலர் எதிர்க்கிறார்கள் இந்த படத்தை எதிர்த்து. இதெல்லாம் நினச்சி நம்ம செக்குலர் என்று சொல்லி கொண்டிருப்பது தான் அதிசயமாக இருக்கிறது. இனிமே உண்மையாக சொல்லப்போனால், நாம் செக்குலர் என்று சொல்லிக்கொள்ள வெட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை.
அதிகம் பேசுகிறது நன்னா இருக்குது. இதோடு முடித்து கொள்கிறேன். ஹக் என்ற அந்த இந்தி படத்தை முடிந்தால் பாருங்கள் என்ன சொல்கிறது என்று. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.